அன்பு நேர்களே, இலங்கை செய்திகள் பல தேங்கி கிடந்தாலும் நேபாளத்தில் ஒரு அறகலை. நம்ம ஆளுங்க ஆசியாவின் ஆச்சரியம் கொழும்புல எப்ப ஒரு அறகலைய போட்டு காட்டினாங்களோ அது பங்களாதேஷ்ல போய் தாக்க செலுத்தி அங்க அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்தோனேஷியாவில ஓரளவு கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அங்கேயும் மூன்றாம் இடம் நாம் அங்கே சொன்னோம். இந்தோனேஷியா அடுத்த நாடு எது ஆசியாவில் வரப்போகுது என்று நேபாள் வந்துட்டு, அடுத்தது பாகிஸ்தான். அப்ப நாம நேபாள் பத்தி பார்க்க போனால் நேபாளத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் நாடாளுமன்றம் எரிச்சு போட்டாங்க. அங்க நேபாள் இன்று ஏர்போர்ட் காலவரைந்து மூடியாச்சு. அரசியல்வாதிகளின் வீடுகளும் தீக்கிறேன். நம்ம பசில் ராஜபக்ச ஊடெல்லாம் வெறிச்சாங்க தானே எங்க மல்வான சைட்ல அந்த மாதிரி. அதனுடன் பிரதமர் KP சர்மா பதவி விலகினார். நாட்டை விட்டு ஓடல மனுஷன். தகன விலையாச்சு. அடம் பிடிக்கல மனுஷன். அது மனுஷன் இது அடம் பிடிச்சீங்கன்னா ஓட்டம் காட்டுவாங்கல்ல. அது என்ன காரணம் என்றால் நேபாளில பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு தடை விதிச்சு போடுறாங்க. இருப்பானா இப்ப அவன் பசியில் இருந்தாலும் பேஸ்புக் பார்க்காம இருக்க மாட்டாங்க. எப்படி அப்ப ஆக அவங்கள கை வச்சா விடுவாங்களா? 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட ராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டு. அப்ப காத்மண்டுல அறகலை உச்சகட்டத்துக்கு போயிட்டு இன்னும் பல தீக்கிரை ஆக்கும் சம்பவங்கள் இந்த செய்திக்கு பிறகு நாம் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை வழங்கும் செய்தி அங்கு அதிகமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. சமூக ஊடக தடையால் ஏற்பட்ட போராட்டங்களில் உயிரிழப்புகளுக்கு பிறகு நேபாள் பிரதமர் பதவி விலகினார். காவல்துறையினர் போராட்டங்களை கடுமையாக எரித்ததால் 19 பேர் உயிரிழந்தனர். கூட்டாட்சி நாடாளுமன்றம் தீக்கிரைக்காக்கப்பட்டதால் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகினார். ஒலி அவருடைய பேரு KP சர்மா ஒலி சவுண்ட். நேபாளத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் நாடாளுமன்றம் தீக்கிரைக்காக்கப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்துள்ளதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை 2000 ஆண்டு கிட்ஸ், கிட்டத்தட்ட 25 வயசுக்காரங்கள், ரொம்ப சின்ன அதாவது 16, 17, 15 வயசு பசங்கள்லாம் ரோடுக்கு இறங்கிட்டாங்க. காத்மண்டுல கட்டுப்படுத்த முடியல. நேபாளத்தின் நாடு அதாவது அந்த 26 சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டவுடன் எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர் பட்டாளம், மாணவர் பட்டாளம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலை நிறுவனங்கள் அனைத்தும் 7 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி அரசு உத்தரவிட்டிருந்தது. இப்ப கண்ட இயங்குறதெல்லாம் நீங்க எல்லாம் மினிஸ்ட்ரிக்குள்ள பதியணும். இங்கே சட்டம் இருக்குல்ல, இலங்கைக்குள்ளேயும் மினிஸ்ட்ரிக்குள்ள பதியணும் என்று அதை செஞ்சாங்க. நேபாளத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் இதை தொடர்ந்து நேபாளத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கைகளின் படி, அதாவது அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிடுறாங்க, இந்த டேட்டுக்குள்ள, இந்த 7 நாளைக்குள்ள நீங்க பதிவு செய்யப்படும் என்று. நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆகஸ்ட் 28 முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. அதனால ஒரு மாசத்தை கூட. இந்த காலக்கெடு முடிவடைந்த போதும் மெட்டா, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எல்பர்ட், யூடியூப், எக்ஸ், ட்விட்டர், ரெடிட் அங்க நமக்கு இல்லாத மற்றும் லிங்க்டின் உள்ளிட்ட முக்கிய சமூக தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை. யாரும் விண்ணப்பம் பண்ணல. அதான் முதல்வே. எனவே பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தது அரசு. அதனை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர் பட்டாளம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். நேபாள் பிரதமர் KP சர்மா ஒலி அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் அது காலப்போக்கில் லட்சக்கணக்காக மாறிச்சு. குறிப்பாக போராட்டத்தில் குதித்த இளைஞர்கள் நேபாள நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலை சூறையாடியதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் அதிகரித்தது. காத்மண்டுவில் நேபாள அரசு போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பித்தது. துப்பாக்கி தூக்கி, அதான் அவங்களோட நூசுத்தனமான, மொக்குத்தனமான, மூடத்தனமான விடயம். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலக்கு துப்பாக்கி தூங்கினீங்கடா உங்களோட அடிவகத்துல கை வைப்பாங்க. அதான் உங்களோட ஆகும் போல அவங்களை அனுசரித்து செஞ்சிருக்கலாம். ஓரளவு ஒரு மைக்கொண்டியை பேசி செஞ்சுக்கலாம், மக்கள் கலைந்து போயிருப்பார்கள். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19 பேராக இந்த செய்தி வாசிக்கப்படும் வரையும் உயர்ந்துள்ளது.
இந்த பதிவு போகும் வரையும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் போராட்டம் கலவரமாக மாறியதில் 19 இளைஞர்கள் பலி எதிரொலியாக நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோஷாக் பதவி விலகியுள்ளார். ஆனா உண்மையிலே அவங்களுக்கு கொஞ்சம் மானஸ்தானுகள், நம்ம நாட்டுல இருக்கானுங்களே தும்பு கட்டுகள். நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு அரசு தடை விதித்த சில நாட்களில் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல நகரங்களில் இளைஞர்கள் திரளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறையினுடனான மோதலில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்ததாக 9 பேர் இறந்து போனதாக நேபாள் காவல்துறை அப்போதைய ஆரம்ப செய்தியாக வெளியிட்டது. இந்த போராட்டங்கள் இலங்கையில நம்ம ஊர் அரகல போல அங்க ஜென் இசட் போராட்டம் அழைக்கப்படுகிறது. ஜென் அது ஜென் வரக்குள்ள நாம ஜெனரேஷன் எடுத்துக்கொள்ள நான் நினைக்கிறேன். அப்படி அதாவது என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் ஜெனரேஷன் Z YZ கடைசி ஜெனரேஷன் நான் நினைக்கிறேன். அப்படி அது இருக்கலாம். ஷார்ட் வேர்ட்ல ஜென் Z போராட்டம் அழைக்கப்படுகிறது. காத்மாண்டு போராட்டத்திற பேர் இலங்கைக்கு ஒரு அரகல போன்ற காத்மாண்டுக்கு ஜென் Z போராட்டம் என்று சொல்லப்படுகிறது உலக பரப்பில். நேபாள காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து காத்மாண்டுவில் மக்கள் திரளாக போராட்டத்தில் தற்பொழுதும் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் இந்த ரெக்கார்டிங் அனுப்பப்படும் வரை அங்கு போராட்ட காலம், அதாவது காவல்துறையினருக்கும் போராட்ட காலம் இடையே பெரும் மோதல் இடம்பெற்று வருவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கிறது. நேற்று திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்மாண்டு தெருக்களில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வர சமூக ஊடகங்களை முடக்காதே, சமூக ஊடகங்களை மீட்டெடு, இளைஞர்கள் ஊழலுக்கு எதிராக போன்ற பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களில் பலர் பாடசாலை மற்றும் கல்லூரி சீருடைகளில் அணிந்திருந்தனர். அப்ப மாணவர் சமுதாயம் களமிறங்கிட்டு போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி முன்னேறிய போது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். இருப்பினும் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை உடைத்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு நுழைந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தண்ணீர் பீரங்கி, கண்ணீர் புகை மற்றும் துப்பாக்கி சூடு ஆகியவற்றை பயன்படுத்தியதாக காத்மாண்டு செய்திகள் தெரிவிக்கிறது. தி காத்மாண்டு போஸ்ட் செய்தியும் வெளியிட்டிருக்கின்றது. இதில் ஒருவர் மாத்திரமே விழுந்திருக்கிறார். ஆரம்பத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் விழுந்ததாக அம்மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மோகன் சந்திர ரக்மி தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஏராளமான காயமடைந்த போராட்டக்காரர்கள் சிவில் மருத்துவமனை, எவரெஸ்ட் மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள பிற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த போராட்டங்களை அடக்குவதற்காக காத்மாண்டுவில் ஊரடங்கு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட தொடங்கியதால் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக இரவு 10 மணி வரை உள்ளூர் நேரம் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் காத்மாண்டு மாவட்ட அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அரசின் கொள்கைகளை பின்பற்றாததாக கூறி பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்களுக்கு அரசு தடை விதித்திருந்தது. இந்த இளைஞர் போராட்டங்களுக்கு உடனடி காரணமாக அமைந்த கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்த தளங்கள் நேபாளத்தில் முடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இது வணிகம், செய்திகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் தொடர்பு கொள்ள இந்த தளங்களை பயன்படுத்திய மில்லியன் கணக்கான பயனாளர்கள் பாதித்துள்ளதாக, அதனால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பத்திலிருந்து ஏற்பட்டதாகவும் காத்மாண்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. எனினும் இந்த சமூக ஊடக தடை அரசு மற்றும் அரசியல்வாதிகள் மீதான நீண்டகால பொதுமக்களின் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தூண்டுதலாகவும் ஒரு வாய்ப்பாகவும் மட்டுமே இது பயன்படுத்தப்படுகின்றது. தொடக்கத்தில் நேபாளத்தில் இளைஞர்களால் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது நேபாள அரசியல் அமைப்பில் வலுவான செல்வாக்கை செலுத்தியது. ஏனெனில் அரசாங்கம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 முக்கிய சமூக ஊடக தளங்களை தடை செய்தது. இது இளைஞர்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஜெனரல் தலைமுறை இருக்கு. இந்த ஆன்லைன் தளங்கள் பல்கலைக்கழகங்களில் கல்வி, வணிகம், தகவல் தொடர்பு மற்றும் படைப்பாற்றலுக்கு அவசியமான கருவிகளாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. நேபாளம் வெகுஜன அணி திரண்டவர்களின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. நேபாள வெகுஜன அணி திரட்டல்களின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இத்தகைய அணி திரட்டல்கள் மூலம் நாட்டின் முடியாட்சி தூக்கி எறியப்பட்டது. ஆரம்பத்தில் தடை விதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே காத்மாண்டுவின் வீதிகள் ஜெனரல் இசட் நேபாளம் என்று அழைக்கப்படும் போராட்டக்காரர்களால் நிரம்பியிருந்தன. மாணவர்கள், கலைஞர்கள், டிஜிட்டல் தொழில்முறை முனைவோர் மற்றும் சாதாரண மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக அமைதியாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் பாராளுமன்றத்துக்கு அருகில் நிராயுதபாணியான போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். அதில் 19 கொல்லப்பட்ட விடயம்தான் நாடு முழுவதும் தீயாக பரவியது.
மற்றும் நூற்றுக்கணக்கானோர் 300க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இவர்களில் 12 வயது சிறுவனும் ஒருவர். ஆக 12 வயது சிறுவன் 13 வயது சிறுவன் எல்லாம் இந்த போராட்டத்தில் குதித்து விட்டார்கள். சுட உத்தரவிட்ட ஆளும் நேபாள அரசாங்கம் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொல்லுவது வெட்கக்கேடாக இருக்கிறது உலக பரப்பில் பேசப்படுகின்றது. போராட்டக்காரர்கள் KP சர்மா ஒலி வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கோஷமிட்டனர். பிரதமர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அழைப்பு விடுத்தனர். அவர் இப்போது அனைத்து கட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அறிவித்துள்ளார். ஆனாலும் அதற்கு முன்பாகவே அவர் பதவி விலகி விட்டார். ஊழலை முடிவுக்கு கொண்டு வர கோரும் பதாதைகள் போராட்டக்காரர்கள் கையில் ஏந்தி சென்று செல்கின்றனர். போராட்டங்களை எதிர்கொண்டு நேபாள அரசாங்கம் செப்டம்பர் 9ஆம் தேதி இரவு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்கள் மீது தடை விதித்து தடையை நீக்கியது. 1ஆம் தேதி நேற்று நைட்டு எடுத்துட்டாங்க. ஜெனரல் ஷட் போராட்டங்களை தொடர்ந்து தடை நீக்கப்பட்டது. மேலும் கொலைகள் குறித்து விசாரிக்க விசாரணை குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. போராட்டங்கள் இன்னும் முடியவில்லை, தொடர்கின்றது போராட்டம். இந்த கொலைகள் உலகெங்கிலும் உள்ள ஊடக அமைப்புகளிடமிருந்து கண்டனங்களை பெற்று வருகின்றது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி நேபாளத்தில் நேபாள காங்கிரஸ் NC நேஷனல் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி CPN UML இடையே கூட்டணி ஆட்சி செய்யப்படுகிறது. இந்த கூட்டணி ஜூலை 2024 ஆட்சிக்கு வந்த போதும் மேலும் மாவோயிஸ்ட் மிதவாத கட்சி CPN MC அரசியல் செல்வாக்கையும் பங்களிக்கிறது. பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த போதிலும் NC மற்றும் CPN UMI ஆகியவை தேர்தலில் ஈடுபட்டுள்ளன. மன்னிக்கவும், பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த போதிலும் NC மற்றும் CPN UML ஆகியவை மோதலில் ஈடுபட்டுள்ளன. நேபாள அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் முக்கிய கட்சிகள் நேபாள காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் 88 இடங்கள், நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் கட்சி 76 இடங்கள், மற்றவை 11 எதிர்கட்சி. CPN மாவோயிஸ்ட் மையம் 32 இடங்கள் மறைமுகமாக அரசாங்கத்தை ஆதரிக்கிறது. ராஷ்டிரிய சுதந்திர கட்சி 21 இடங்களும் மற்றவை 36 இடங்களும். நேபாளத்தில் ஒரு செனட் உள்ளது, அதன் அதிகாரம் இதற்கு வீதாசாரமாகும். நேபாளத்தில் ஜனநாயகத்திற்கான எதிர்காலம் என்று சொல்கின்ற 2028 முடியாட்சியை முடிவு கொண்டு வந்த பிறகு 2015 ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நேபாளம் ஜனநாயகத்தை நோக்கி ஒரு புதிய பாதையில் இறங்கியது. இருப்பினும் பல தடைகள் இன்னும் உள்ளன. இப்போது எதிர்காலத்திற்காக பல்வேறு பாதைகள் திறந்திருக்கின்றது. தலைமுறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வுடன் பொருத்தப்பட்டுள்ளது. அவர்களின் செயல்பாடு ஜனநாயகத்திற்கு ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கலாம். இந்த போராட்டங்கள் வங்கதேசத்தில் நடந்ததை போல் அரசாங்க எதிர்ப்பு இயக்கமாக மாறும் நிலைமை இருக்கின்றது. இந்த செய்தி வெளியாவதற்கு முன்பதாகவே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மீண்டும் நேபாளத்தில் தலையெடுக்க போவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இலங்கையில் நடந்த போராட்டத்தை நினைவூட்டும் வகையில் அவை பாராளுமன்றத்தை கைப்பற்றின. இலங்கை தானே ஒரு முன்மாதிரி. உண்மையிலே இலங்கைக்கு அறகலைக்கு ஒரு வாழ்த்துக்கள். உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி அறகலையை கோட்டையனை விரட்டியது போன்று உலகம் முழுவதும் இன்று அது ஒரு அறகலையாக மாறி வந்து ஜென்இசட் மூலம் கூட்டணி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அரசாங்க மாற்றங்கள் அதன் நம்பகத்தன்மையை அரித்து விட்டன. 2027 தேர்தல் சீர்திருத்தம் அல்லது மற்றொரு நெருக்கடிக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் 2027 சொல்லப்படுகின்றது. பிராந்திய அரசாங்க அமைப்பு பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிறது. மேலும் இது தேசிய உறுதியற்ற தன்மைக்கு மாற்றாக கருதப்படுகிறது. நேபாளம் ஒரு கூட்டாட்சி நாடு. சமூக ஊடக தடை என்பது சர்வாதிகாரத்தை நோக்கிய மாற்றத்தின் எச்சரிக்கை அறிகுறியாகும் என்பதை நாமும் அழகாக தெளிவாக சொல்லுகின்றோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க ஊடகங்களுக்கு சர்வதேச அமைப்புகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள். காத்மண்டுவில் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்று ஜெனரல் ஸ்வெட் நேபாளத்திடம் கூறியிருக்கின்றார்கள். அவர்களின் போராட்டம் சமூக ஊடகங்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டமாகும். நேபாளம் எதிர்காலத்தில் நகரும் போது அதன் தலைவர்களும் மக்களும் எடுக்க முடிவுகள் ஜனநாயகம் மீண்டும் ஆழம் அடையுமா அல்லது இருண்டு விடுமா என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும். விடுகின்ற நாளிலும் அந்த போராட்டம் இன்னும் தலை தூக்க போகின்றது. ராணுவமோ போலீசாரோ சற்று அமைதி கொண்டால் மாத்திரம் ஓரளவு இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்த முடியும். துப்பாக்கி இறுக்கி எங்களை கையில் இருக்கின்ற ரீதியில நீங்கள் தூக்கி மக்கள் முன் நீட்டப்படுகின்ற போது மக்கள் இன்னும் விருண்டெழுவார்கள் என்பதையும் நாமும் சொல்லி வைக்கின்றோம்.
போராட்டங்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. காலங்களும் கழிந்தாலும் அரசியல் ஆட்சிகளும் மாறினாலும் இந்த போராட்டங்கள் உலகம் உள்ளவரை எங்காவது ஒரு மூலையில் அரகல வந்தே போகின்றது. அடுத்த போராட்டம் ஆசியாவில் எந்த நாடு என்பதை இலக்கு வைப்போம். அது பாகிஸ்தானா இந்தியாவை என்பதையும் நாம் சேர்த்து வைத்துக் கொண்ட மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.